ஹலோ ஆல், இந்த கிளாஸில் ஒரு ஹனிபீ மாதிரியான டிசைன் தான் ஒர்க் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு லைட்டாக ட்ரா பண்ணிக்கலாம். ஷேப் மாதிரி இங்கே போட்டுக்கோங்க, குட்டி ரவுண்டு. ஸோ குட்டியாக ஒரு ரவுண்ட் ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கு கீழே அந்த ஹனிபீக்கு வரும் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன இந்த பெட்டல் மாதிரி இங்கே ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு இங்கே மேலே 2 ஆண்டனா போடும்போது நம்ம அதை ஒர்க் பண்ணும் போது போட்டுக்கலாம். ஸோ இதில் தான் இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சுகர் பீட் தான் லோட் பண்ண போகிறோம். இந்த கீழ் போர்ஷன் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதில் ஃபுல்லாக சுகர் பீட் கொடுத்துக்கலாம். ஒரு லைனுக்கு சென்டராக எடுத்துக்கோங்க. சென்டராக எடுத்து சுகர் பீட் லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சென்டராக எடுத்து இந்த மாதிரி லென்த்துக்கு பீட் லோட் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட்டாக. இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இது மேலே இப்போ நம்ம எம்போஸ்ட் போட போகிறோம். எம்போஸ்ட்டாக வர மாதிரி லைட்டாக கிராஸாக போடலாம். உங்களுக்கு இந்த எம்போஸ்டு லுக்குக்கு எவ்வளோ பீடு வேணுமோ அதை மட்டும் லோட் பண்ணிக்கோங்க. 3 to 4 பீட்ஸ் தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் லோட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு 5 பீட் தேவைப்படுது. உங்களுக்கு எவ்வளோ பீடு வேணுமோ அது மாதிரி லோட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஸ்லாண்டிங்காக கொடுங்க, ரொம்ப தேவை கிடையாது. லைட்டாக கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு அந்த ஷேப் லேயராக அழகாக கிடச்சிரும். இந்த மாதிரி லேயராக கீழே வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த மாதிரி பாடி பார்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதோட ஹெட் பார்ட்டில் ஒரு கிளிப் ஸ்டோன் கொடுத்துக்கலாம். சென்டராக எடுத்து அழகாக ஒரு கிளிப் ஸ்டோனு. அதே போல் இந்த ஆப்போசிட் சைடில் ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இப்போது இதோட சைடில் இந்த மாதிரி விங்ஸ் கொடுத்துக்கலாம். ஃபிஷ் விங்ஸ் மாதிரி இருக்குது இல்லைங்களா, ஸோ அது கொடுத்துக்கலாம். லைட்டாக கிராஸாக வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல இந்த ஹோல் கவர் பண்ணுறதுக்காக ஒரு டியூப் பீட் கொடுத்துக்கிறேன். ரொம்ப கிராஸாக இல்லை, கொஞ்சமாக லைட்டாக கிராஸாக கொடுத்துக்கலாம் விங்ஸை. இந்த மாதிரி கொடுத்துட்டு சென்டரில் ஒரு விங்ஸ் வச்சு கவர் பண்ணிடலாம், அந்த கேப் இல்லாமல். இந்த மாதிரி கேப் இல்லாமல் ஒரு சைடு ஃபுல்லாக ஒரு சைடு மட்டும் விங்ஸ் கொடுத்துட்டு இதோட டாப்பில் பார்த்தீங்கன்னா நார்மல் ஒரு கட் பீடு ஒரு டியூப் பீடு ப்ளஸ் ஒரு சுகர் பீட் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஒயிட் கலர் பேர்ல்ஸ் ஏதாவது கொடுக்கணுன்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த விங்ஸ் நம்ம ஒன் சைடு மட்டும்தான் கொடுக்க போகிறோம். இதுவே உங்களுக்கு நீட் லுக்காக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணும்போது இது நீங்கள் புட்டாஸாக தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே குட்டி குட்டியாக கொடுத்தீங்கனாலே ரொம்ப நீட்டாக இருக்கும். கிட்ஸ் ட்ரெஸ்லேருந்து ப்ளவுஸ்லேருந்து எதில் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ. இதே